மக்களே, லெட்டர் சீரீஸ்ல உள்ள பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா, ரொம்ப ஈஸியான டாபிக். இது பொறுத்த அளவுல நம்மளுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரியணும். என்னது? அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸும் அதோட பொசிஷன்ஸும் மட்டும் தெரியணும் சரிங்களா. ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். சரி, A B C D R S T U V W X Y Z சரிங்களா. சரி, இப்போ இதோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதிருமா? அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல இதோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 21 22 23 24 25 26 சரிங்களா. இப்போ மொத்தம் எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கு? 26 ஆல்பபெட்ஸ் இருக்கு சரிங்களா. சரி, இதுல 1ல இருந்து இந்த 4 வரைக்கும் எல்லாத்துக்குமே சொல்லணும்னு தேவையில்லை சரிங்களா. ஷார்ட்கட் போடணும் தேவையில்லை. இது எல்லாருமே ஞாபகம் சரிங்களா. ABC 1 2 3 4 சரிங்களா. அதே மாதிரி கடைசி உள்ள 3க்கும் சொல்லணும் தேவையில்லை. XYZ சரிங்களா. XYZ 24 25 26 அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்ம ஈஸியாவே ஞாபகம் சரிங்களா. சரி, E அப்படிங்கிறது ஹைஃபை மாதிரி E5 ஞாபகம் சொல்லிருக்கேன் சரிங்களா. சரி, F அப்படிங்கிறது ஃபிங்கர் சரிங்களா. Fனா ஃபிங்கர் சரிங்களா. யாருக்குமே E அப்படிங்கிறது 5, F அப்படின்னா ஒரே ஒரு ஃபிங்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க 6 சரிங்களா. 5 பிளஸ் ஒரு ஃபிங்கர் 6 சரிங்களா. G அப்படிங்கிறது G பாக்கல இங்கிட்டு 7 மாதிரி இருக்கா, அதனால G7 சரிங்களா. H பாக்கல மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டோம்னா 8 மாதிரியே ஆயிருமா. இதான் Hக்கான ஷார்ட்கட். I அப்படிங்கிறது 9 சரிங்களா. NINE இதான 9க்கு வரும், இது N சரிங்களா. அப்போ 9 சரிங்களா. அப்போ 9 வருதா, அது மாதிரி ஞாபகம் சரிங்களா. இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா அதை வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ Jக்கு 10 இல்லையா. J பக்கத்துல இந்த 10 போட்டோம் அப்படின்னா இது பார்க்க ஜியோ மாதிரியே இருக்குதா சரிங்களா. ஜியோ ஷார்ட்கட் 10க்கு. K அப்படிங்கிறது 11 கிங் சரிங்களா. Kனால என்னது? கிங் தான் சரிங்களா. அப்போ கிங்கா இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன் தான் சரிங்களா. அப்போ 10ஓட 11 இருந்துடணும், அப்பதான் மனுஷங்களோட பிரச்சனைகளை கேட்டு தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பேன் சரிங்களா. கிங்கா இருந்தாலும் 10ஓட 11 இருக்கணும் சரிங்களா. சரி, L அப்படிங்கிறது 12 ஸ்கூலோட லாஸ்ட் 12th தான் சரிங்களா. லாஸ்ட் சரிங்களா. L லாஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் சரிங்களா. சரி, M அப்படிங்கிறது 13. இப்போ இந்த 13 இந்த 3 இப்படி நான் மாத்தி போட்டேன் அப்படின்னா எனக்கு M மாதிரி ஆயிருமா, இல்ல M இப்படி மாத்தி போட்டோம்னா இந்த 3 மாதிரி ஆயிருமா. அப்போ ஃபர்ஸ்ட் வர்றது M தான் சரிங்களா. அதனால 13. கடைசியா இந்த W-க்கும் பாருங்க, W-வே நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 ஆயிருமா. அப்போ கடைசியா வர்றது 23. ஃபர்ஸ்டா வர்ற M 13 சரிங்களா. அப்போ M-க்கும் 13க்கும் M-ஐயும் W-வையும் மாத்தி மாத்தி போட்டோம்னா 3 வரும். ஃபர்ஸ்ட் வரதுனால 13, செகண்ட் வரதுனால W-க்கு 23 அந்த மாதிரி ஞாபகம் சரிங்களா. இது 3த்துக்கும் ஒன்னாதான் ஷார்ட்கட் போட்டிருப்போம் சரிங்களா. என்னது? ஏதாச்சும் இப்போ நம்ம வந்து ஸ்கூல்ல சேர்ந்துட்டோம்னு வைங்களேன், நம்மளுக்கு ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கல நம்மளுக்கு ஒரு 11 வயசு ஆகுமா. அப்போ 9ஆம் கிளாஸ் படிக்கல என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம என்ன விளையாட போகணும்னு சொன்னாலும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் என்ன சொல்லிடுவாங்க, நோ நீ போக கூடாது. ஏன்னு கேட்டா படிக்கணும், அடுத்த வருஷம் 10 11 12 வந்துடும், அதனால நீ படிக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதனால நோன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட். அப்போ கடைசி அவளுக்கு மட்டும் கியூவா மாத்திக்கோங்க சரிங்களா. அதுல அப்போ நோன் சொல்ல ஆரம்பிப்பாங்க எப்போ 14 வயசாகல. 14 வயசாகதான் 9ஆம் கிளாஸ் போவோம் இல்லையா. 14 வயசுல என்ன செய்வாங்க, நோ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு அடுத்து இருக்க 15 16 17 சரிங்களா. இதே இந்த மாதிரி ஞாபகம். சரி, R சரிங்களா. R என்னது 18 சரிங்களா. R பக்கத்துல இந்த 18 போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், ரைட் சரிங்களா. ரைட் 8 அந்த மாதிரி இருக்கா. அப்போ ரைட் ஷார்ட்கட் R சரிங்களா. எஸ் அப்படின்னா 19. அப்போ 19 வயசு ஆனா நம்ம ஸ்கூல்லாம் முடிச்சிருவோம் இல்லையா. 19 வயசுல ஸ்கூல்லாம் முடிச்சிருவோம். என்ன ஆயிருவோம், ஸ்மார்ட் ஆயிருவோம் சரிங்களா. அப்போ 19 வயசுல காலேஜ் போவோம், ஸ்மார்ட் ஆயிரும், ஸ்மார்ட் டீனேஜரா ஆயிரும் சரிங்களா. 19 ஸ்மார்ட் டீன் சொல்லுவாங்க சரிங்களா. 19 ஸ்மார்ட் டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 19 ஸ்மார்ட் டீன் அந்த மாதிரி ஞாபகம் சரிங்களா. சரி, T20 சரிங்களா. Tனா T20 பொசிஷன். U அப்படிங்கிறது 21 சரிங்களா. காலேஜ் முடிச்சிருவோம் சரிங்களா. அப்போ முடிக்கல என்ன சொல்லுவாங்க, உனக்கு 21 வயசு ஆயிட்டு எல்லாமே நீ தான் பாத்துக்கணும், இனிமேல் உனக்கு படிக்க வச்சாச்சு, இனிமேல்லாம் உனக்கு கெட்டி மேய்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இல்ல சொல்லிடுவாங்க. அப்போ U அப்படிங்கிறது 21ஆவது வயசுல நீ தான் யூ ஷுட் டூ எவ்ரிதிங் யூ அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் சரிங்களா. இந்த Vக்கு 22ஆவது பொசிஷன் சரிங்களா. BTS V ஹார்ட் போடுவாங்க இல்லையா. அந்த ஹார்ட்டுக்கு 2 விரல் தேவை, அதனால 22 அந்த மாதிரி ஞாபகம். இல்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஞாபகம் சரிங்களா. பொசிஷன்ஸை மட்டும் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம கணக்குள்ள போயிடலாம் சரிங்களா. இதெல்லாம் மறந்துட்டேன் சரிங்களா. இது அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம இதை எழுதியிருக்கோம் இல்லையா. இதை நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கோம். டிசெண்டிங் ஆர்டர்னா வேற ஒண்ணு கிடையாது, நம்மளோட பொசிஷன்ஸை மாத்தி எழுதியிருப்போம் சரிங்களா. அதாவது XYZ இந்த இசட்டுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன், Yக்கு செகண்ட் பொசிஷன், அப்படி போகும் சரிங்களா.
அங்க என்ன பண்ணிருப்போம் அசெண்டிங் ஆர்டர்ல ஏல இருந்து 1 2 3 4 A to Z வரைக்கும் 1 to 26 வரை நம்பர் கொடுத்திருப்போம். இங்க என்ன ஆகும்னா A to Z வரைக்கும் 26 அதாவது இறங்கு வரிசையில போகும் சரிங்களா. இறங்கு வரிசையில போறது டிசெண்டிங் ஆர்டர் சரிங்களா. இங்க என்ன ஏறு வரிசையில போகும், சின்னதுல இருந்து பெருசா ஏறிட்டே போகும். அதனால இது அசெண்டிங் ஆர்டர், இது டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம் சரிங்களா. நீங்க டிசெண்டிங் ஆர்டர் எல்லாம் பெருசா ஞாபகம் வைக்க தேவையில்லை சரிங்களா. டிசெண்டிங் ஆர்டர்ல என்ன செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணும், இப்போ இந்த A ஓட பொசிஷன் டிசெண்டிங் ஆர்டர்ல என்னன்னு தெரியணும்னு வைங்களேன். 27 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 27 ஞாபகம் வச்சுக்கோங்க. 27 ஞாபகம் வச்சுக்கிட்டு அசெண்டிங் ஆர்டர்ல ஏக்கான பொசிஷன் என்னது, அசெண்டிங் ஆர்டர்ல ஏக்கான பொசிஷன் என்னது 1 இல்லையா. அந்த 1 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 26 கிடைக்கும். அதுதான் A சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம் சரிங்களா. சரி 27 சரிங்களா. 27 இப்ப ஈயோட பொசிஷன் டிசெண்டிங் ஆர்டர்ல என்னங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல என்னது ஈயோட பொசிஷன் 5, அது கழிச்சிட்டோம்னா 22 கிடைக்கும். அதான் ஈயோட பொசிஷன் பாத்துக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி பண்ணுவோம். சரி இருந்துட்டு போட்டோம். இது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு சரிங்களா. இன்னொன்னு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஏவோட ஆப்போசிட் லெட்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஏவோட ஆப்போசிட் லெட்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. மொத்தம் 26 லெட்டர் இருக்கு சரிங்களா. 26 லெட்டர்ல 13 அதாவது 13 பிரிக்கலாம் இல்லையா. 26 லெட்டர். அப்போ எதிர் எழுத்துக்கள் சரிங்களா. ஏக்கு எதிர் எழுத்து என்னது Z சரிங்களா. B க்கு எதிர் எழுத்து Y, C க்கு எதிர் எழுத்து X, D க்கு W, E க்கு V, F க்கு U, G க்கு T, H க்கு S, I க்கு R, J க்கு Q, K க்கு P, L க்கு O, M க்கு N சரிங்களா. அதாவது இதுக்கு A க்கு ஆன எதிர் எழுத்து Z ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ எதிர் எழுத்துக்கள்னு இதை சொல்லுவாங்க சரிங்களா. இதையும் உட்கார்ந்து ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரிங்களாங்க. இப்போ இந்த இந்த ஏவினுடைய எதிரெழுத்து நீங்க கண்டுபிடிக்கணும் வைங்களேன். அந்த 27ல இருந்து 1 கழிங்க சரிங்களா. 27ல இருந்து 1 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 26ன்னு கிடைக்குமா. Z அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. இப்போ F கானது கிடைக்கணும் வைங்களேன். 27ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், 6 கழிக்கணும் சரிங்களா. 27ல இருந்து 6 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 21ன்னு கிடைக்கும். அசெண்டிங் ஆர்டர்ல தான் சரிங்களா. அசெண்டிங் ஆர்டர்ல F கான எதிரெழுத்து என்னது 21, 21 பிளேஸ்ல இருக்குது என்னது U சரிங்களா. சரி இப்ப I க்கு பாப்போம். இப்போ 27ல இருந்து நம்ம 9வது பொசிஷனான ஐய கழிக்கணும் சரிங்களா. ஏன் அப்படின்னா ஐக்கான எதிரெழுத்து நம்மளுக்கு தெரியணும். சரி அப்போ 27ல இருந்து 9 கழிச்சு அப்படின்னா 18 எதிரெழுத்து கழிச்சிருச்சா. அப்போ நீங்க எதையுமே ஞாபகம் வைக்க வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரிங்களா. அசெண்டிங் ஆர்டரை மட்டும் அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்த எல்லாமே ஈஸி தான் சரிங்களா. இது இந்த எதிரெழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், இந்த எதிரெழுத்துக்களையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சரி இப்ப டைரக்டா கணக்குள்ள போயிடலாம். PURSTQVO சரிங்களா. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த 2 பிளேஸை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க சரிங்களா. கம்ப்ளீட் த ஃபாலோயிங்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அதை எடுத்து எழுதிக்கிறேன். PURSTQVO சரிங்களா. சரி இதுக்கான பொசிஷன்ஸ் முதல்ல நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. 16வது பொசிஷன் P இல்லையா. சரி U ஓடது என்னது, U 21 சரிங்களா. ஏன்னா 21 வயசுல நீ எங்கேயும் உன்னோட இதை பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. R அப்படிங்கிறது 18, S அப்படிங்கிறது ஸ்மார்ட் 19, T அப்படிங்கிறது T20, Q அப்படிங்கிறது என்னது 17வது பொசிஷன், V அப்படிங்கிறது 22, O அப்படிங்கிறது 15வது பொசிஷன் சரிங்களா. இதுக்கப்புறம் வரக்கூடிய 2 லெட்டரையும் கண்டுபிடிச்சு இருக்காங்க சரிங்களா. அப்போ இது முதல்ல எப்படி தொடருது அப்படிங்கறத நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. சரி இப்போ இந்த 16ல இருந்து எத்தனை கூட்டினா நம்மளுக்கு 21 வரும், 16ல இருந்து 5 கூட்டினா 21 வரும் சரிங்களா. இதுக்கு அடுத்து அதே மாதிரி தொடர்தான்னு கேட்டா இல்ல சரிங்களா. 21க்கும் 18க்கும் என்ன டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. 21ல இருந்து நம்ம 18 அதாவது இங்க என்ன பண்ணோம், 21க்கும் 16க்கும் ஆன டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா. அப்போ 16 கூட நான் 5 கூட்டினாதான் எனக்கு 21. இங்க நான் என்ன பண்ணணும், 3 மைனஸ் பண்ணணும் இல்லையா. 3 மைனஸ் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும் சரிங்களா. அப்போ இந்த அதுக்கப்புறம் திரும்பியும் பார்ப்போமே வேற ஏதாவது எப்படியாவது சொல்றதான்னு பார்ப்பேன். இந்த 18 கூட எத்தனை கூட்டினாங்க 19 வரும், 1 கூட்டினா 19 வரும். அப்போ இது சேமா தொடருதா இல்ல சரிங்களா. அப்போ வேற வழிதான் நம்ம பாத்துக்கணும். அப்போ இப்படி பாருங்களேன், இதுக்குமான டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு சரிங்களா. இதுக்குமான டிஃபரன்ஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கு சரிங்களா. அப்போ 2 லெட்டரா எடுத்து பார்ப்போம். அதாவது ஒரு லெட்டரை விட்டுட்டு அப்படி எடுத்து பார்ப்போம் சரிங்களா. இப்போ இது முதல் லெட்டர், இது 2வது லெட்டர், 3 4
5 6 7 8 சரிங்களா. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆட் பிளேசஸ்ல உள்ளது எல்லாம் எப்படி தொடருது அப்படிங்கறத பாருங்க. ஈவன் பிளேசஸ்ல உள்ளது எல்லாம் எப்படி தொடருது அப்படிங்கறத பாருங்க. ஒற்றைப்படை இடத்துல இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி தொடருது, இரட்டைப்படை இடத்துல இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி தொடருது அப்படிங்கறத பாருங்க சரிங்களா. இப்ப 16ல இருந்து எத்தனை கூட்டினா எனக்கு 18 வரும், 2 கூட்டினா 18 வரும் சரிங்களா. சரி, 18ல இருந்து 2 கூட்டினா 20 வந்துருமா. சரி, 20ல இருந்து 2 கூட்டினா 22 வந்துருமா. சரி, இங்க இப்ப பாப்போமா, 21ல இருந்து நான் 2 கழிச்சா எனக்கு 19 வரும் சரிங்களா. சரி, அப்போ திரும்பியும் இங்க 18ல இருந்து திரும்ப எத்தனை கழிக்கும், சாரிங்க 19ல இருந்து 2 கழிச்சு அப்படின்னா எனக்கு 17 கிடைக்குமா. சரி, இங்க 17ல இருந்து 2 கழிச்சா 15 கிடைக்குமா. அப்போ ஈவன் பிளேஸ்ல உள்ள நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 2 மைனஸ் பண்ணிக்கணும். முன்னாடி இருக்கக்கூடிய ஈவன் பிளேஸ்ல உள்ள அந்த லெட்டர் சரிங்களா, அந்த பொசிஷன் கூட 2 கழிச்சு அங்க என்ன பொசிஷன் வருதோ அந்த லெட்டர் வரும் சரிங்களா. முன்னாடி இருக்க பொசிஷன்ல இருந்து 2 கழிச்சு அப்படின்னா என்ன நம்பர் வருதோ அதோட பொசிஷன் தான் வரும் சரிங்களா. அந்த மாதிரி தானே தொடருது. ஆட் பிளேஸ்ல உள்ளதுக்கு என்ன பண்ணணும், 2 2 கூட்டணும். ஈவன் பிளேஸ் உள்ளதுக்கு 2 2 மைனஸ் பண்ணணும் சரிங்களா. சரி, அப்போ இது என்னது, இது வந்து 8வது பிளேஸ், இது 9வது பிளேஸ், இது 10வது பிளேஸ் சரிங்களா. 9 என்னது ஆட் நம்பர் சரிங்களா. 9 ஆட் நம்பர். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட் நம்பர் நம்மளுக்கு என்னது 7 சரிங்களா. அப்போ அதாவது இந்த இருக்குல்ல இந்த வி சரிங்களா, இதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த வி சரிங்களா. 22வது பொசிஷன் சரிங்களா. அப்போ ஆட் பிளேஸ்ல இருக்கிறது வி. அப்ப 22 கூட நான் என்ன பண்ணணும், 2 கூட்டணும் சரிங்களா. அப்ப 22 பிளஸ் 2 நம்மளுக்கு என்னது 24 சரிங்களா. 24வது பொசிஷன்ல இருக்கிறது என்னது எக்ஸ் சரிங்களா. அப்போ 24வது பிளேஸ்ல என்ன வரும், எக்ஸ் வரும் சரிங்களா. சரி, 10வது பொசிஷன் அதாவது ஈவன் பிளேஸ்ல இருக்கு சரிங்களா. ஈவன் பிளேஸ்ல இருக்கு, அதுக்கு முன்னாடி 8 ஓ இருக்கு சரிங்களா. ஓ அப்படிங்கிறது என்னது 15வது பிளேஸ் இல்லையா. ஈவன் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 2 நான் கழிக்கணும். 15ல இருந்து நான் 2 கழிச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். 13வது பிளேஸ்ல இருக்கிறது என்னது எனக்கு எம் சரிங்களா. அப்போ எக்ஸும் எம்மும் தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரி. எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறது தெரியுதா. முதல்ல நம்மளுக்கு பொசிஷன்ஸ் தெரியணும், அதுக்கு அடுத்துதான் அது எப்படி தொடருது அப்படிங்கறத பார்க்க முடியும் சரிங்களா. தொடர்றதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே அதுக்கு அடுத்து ஈஸியா ஆன்சர் வந்துடும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Find the missing alphabets in the series சரிங்களா. அடுத்து வரக்கூடிய இந்த ஒரே ஒரு ஆல்பபெட் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல எழுதிக்கிறேன். AIPVAE சரிங்களா. இதுக்கு அடுத்து வர்றது என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. A அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன், I அப்படிங்கிறது 9th பொசிஷன், P அப்படிங்கிறது 16வது பொசிஷன், V அப்படிங்கிறது 22, A அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன், திரும்ப E அப்படிங்கிறது என்னது 5வது பொசிஷன் சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இது எப்படி தொடர்ந்துருக்கு அப்படிங்கறத பாப்போமா. பாருங்களேன், 1ல இருந்து நான் 8 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு 9 கிடைக்கும். சரி, 9ல இருந்து 7 கூட்டினா எனக்கு 16 கிடைக்கும். சரி, 16ல இருந்து எனக்கு 6 கூட்டினா 22 கிடைக்கும். சரி, 22 கூட அப்போ இது எப்படி தொடருது அப்படிங்கிறது தெரியுதா. 8 7 6 இப்படி குறைஞ்சுக்கிட்டே போகுது சரிங்களா. அப்படி குறைஞ்சு கூட்டுறாங்க. 8 முதல்ல, அதுக்கடுத்து 7ஆல கூட்டுறாங்க, அதுக்கடுத்து 6ஆல கூட்டுறாங்க, கிடைச்சிருச்சு சரிங்களா. இப்போ அதுக்கடுத்து என்னத்தை கூட்டணும் உங்களுக்கே தெரியுமா, 5 கூட்டணும் சரிங்களா. 5 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 27 கிடைக்குமா. அப்போ 27 ஒரு லெட்டரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க கூடாது சரிங்களா. 6ஓட நம்மளுக்கு ஆல்பபெட்ஸ் முடிஞ்சிரும் சொல்லுவாங்க, முடிஞ்சிரும் இல்லையா. அப்போ 26க்கு அப்புறம் திரும்பியும் A B C அந்த மாதிரி தொடரும். 26க்கு அப்புறம் 27 வந்திருக்கேன்னு நினைக்க கூடாது. 27 அப்படிங்கிறது ஏவத்தான் குறிக்கும் சரிங்களா. இசட்டுக்கு அப்புறம் வேற எதுவும் இல்ல, அந்த மாதிரி இல்ல. லெட்டர் சீரிஸ் பொறுத்தவரையும் டிகோடிங் பொறுத்தவரையும் இதுக்கு அடுத்து உள்ள லெட்டர் ஏவா இருக்கும், இசட்டுக்கு அப்புறம் உள்ளது ஏவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்ன பண்ணும், 26ல இருந்து சாரிங்க மொத்தம் நம்மளுக்கு எத்தனை 26 தானே, மொத்தம் நம்மளுக்கு 26 லெட்டர்ஸ் தானே. 26 தாண்டி நம்மளுக்கு பேருச்சுன்னு வைங்களேன், 26 தாண்டி 27 இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணும் அது கூட நம்ம 26 கழிக்கணும் சரிங்களா. கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்குமா. அப்போ அதுதான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. 1ங்கிறது தானே வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி பெருசா போச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு அடுத்து லெட்டரே இல்லையா அந்த மாதிரி நினைக்க கூடாது. பெருசா 26 தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர் கூட 26 கழிக்கணும். அப்ப என்ன
பிளேஸ் வருது அப்படிங்கறத பார்க்கணும். 1 கிடைச்சிருச்சா அவ்வளவுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 28 போயிருச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணணும், 28 26 கூட கழிக்கணும். கழிச்சா என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். 2வது பிளேஸ்ல என்ன இருக்கு, பி இருக்கு. அதான் ஆன்சர். சரிங்களா, ஓகே தானே, இது ஓகே தானே. சரி, அப்ப இது கூட நான் எத்தனை கூட்டணும், இது கூட நான் எத்தனை கூட்டணும், 5 கூட்டணும். 5 கூட்டணும் எனக்கு 27 கிடைக்கும். 27 நாளும் 1 நாளும் 7 தான் குறிக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சரிங்களா, சரி, இதுக்கு அடுத்து நான் என்னத்து கூட்டணும், 4 கூட்டணும் இல்லையா. சரி, அப்போ எது கூட நான் 4 கூட்டணும், இந்த 1 கூட தான் 4 கூட்டணும். சரிங்களா, 1 கூட தான் 4 கூட்டணும். 1 கூட 4 கூட்டினா எனக்கு 5 கிடைக்கும். 5வது பொசிஷன் இருக்குது. சரிங்களா, அப்ப இதுக்கு அடுத்து நான் எத்தனை கூட்டணும் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சா, 4 கூட 4க்கு அப்புறம் 3 தானே, அதாவது 4க்கு பின்னாடி 3 தானே. சரி, அப்ப 3 தான் கூட்டணும். அப்போ நான் என்ன பண்ணணும், 5 கூட 3 கூட்டணும். கூட்டினா என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். சரிங்க, 8 கிடைக்கும். அப்போ 8வது பொசிஷன்ல என்னது இருக்கு, ஹைச் இல்லையா, ஹைச் தான் இருக்கு. ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா, ஓகே தானே. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் லெட்டர் என்ன, அடுத்த எழுத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. RUXAD. சரிங்களா, மேல இருக்க ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கணக்குகள். இது 2019 கேட்கப்பட்ட கேள்வி. இதுவும் 2019 கேட்கப்பட்ட கேள்வி. இது 2021 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, இப்போ இதுக்கான பொசிஷன்ஸ் எழுதிக்கலாம். ஆர் அப்படிங்கிறது 18வது பொசிஷன் ரைட் இல்லையா, யூ அப்படிங்கிறது 21வது பொசிஷன், எக்ஸ் அப்படிங்கிறது 24வது பொசிஷன், ஏ அப்படிங்கிறது 1வது பொசிஷன், டி அப்படிங்கிறது 4வது பொசிஷன். சரிங்களா, சரி, இப்போ இதுக்கான அந்த அதாவது எப்படி தொடருது அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களா, 18 கூட எத்தனை கூட்டினா நம்மளுக்கு 21 வரும், 3 கூட்டினா 21 வரும். சரிங்களா, சரி, இப்ப 21 கூட எத்தனை கூட்டினா 3 வரும், சாரிங்க 24 வரும். 3 கூட்டினா 24 வரும். சரிங்களா, சரி, இப்ப 24 கூட நம்ம 3 கூட்டி பார்ப்போம். சரிங்களா, 24 கூட 3 கூட்டினா 27 கிடைச்சிடும். சரிங்களா, நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்படி தாண்டி போயிருச்சுனாலே அது கூட நம்ம 26 மைனஸ் பண்ணணும்ங்கிறத சொல்லியிருக்கேன். சரிங்களா, திரும்ப நம்மளுக்கு 1 வரும். 1வது பிளேஸ்ல இருக்கிறது என்னது, 1 தான். சரிங்களா, அப்ப நம்மளுக்கு என்னத்தான் இருக்கு, 3 தான் கூடி இருக்கு இங்க. சரிங்களா, சரி, இங்கேயும் 1 கூட 3 கூட்டினா எனக்கு 4 வரும். அப்ப அடுத்த லெட்டர் என்ன செய்யும், இந்த 4 கூட 3 கூட்டி இருக்கணும். அப்ப வரும். சரிங்களா, 4 கூட 3 கூட்டினா 7. 7வது பொசிஷன்ல இருக்கிறது என்னது, G7. சாரிங்க, G அப்படிங்கிறது 7 இல்லையா. இப்போ ஜிக்கு இதுல போட்ட 7 மாதிரி இருக்கும். G அப்படிங்கறத ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அதாவது ஏபி, சரிங்களா, ஏபி 12 இருக்குதான். சரிங்களா, BC 23 இருக்குதான். YZ என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, A அப்படிங்கிறது என்னது, 1வது பொசிஷன், B அப்படிங்கிறது 2வது பொசிஷன். சரி, வந்துட்டு போட்டோம். இங்க B அப்படிங்கிறது 2வது பொசிஷன் கரெக்டா கொடுத்துருக்காங்க. C அப்படிங்கிறது 3வது பொசிஷன், அதையும் கரெக்டா கொடுத்துட்டாங்க. அப்போ Y அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷன், 25வது பொசிஷன். Z அப்படிங்கிறது 26வது பொசிஷன். 25 26 ஆப்ஷன் டி தான் சரி. வேற ஒண்ணுமே கிடையாது. அதோட பொசிஷன்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. இப்ப 2018 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். முக்கியமான கணக்கு 2016 கேட்கப்பட்ட கேள்வி. சரி, என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் AZ இருக்கு, அதுக்கு அடுத்து GT இருக்கு, அதுக்கு அடுத்து MN இருக்கு, விடுபட்டு இருக்கு, YB இருக்கு. விடுபட்ட இடத்துல இருக்கக்கூடியதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, சரி, AZ முதல்ல. சரிங்களா, அதுக்கடுத்து GT 2வது, MN 3வது, அடுத்து உள்ளதை கண்டுபிடிக்க போறோம். YB இருக்கு. சரிங்களா, இதோட பொசிஷன்ஸ் முதல்ல எழுதிக்கலாம். முதல்ல A அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன், Z. சரிங்களா, Z அப்படிங்கிறது 26வது பொசிஷன். சரி, G அப்படிங்கிறது 7, T அப்படிங்கிறது T20. சரிங்களா, 20வது பொசிஷன். M அப்படிங்கிறது 13, N அப்படிங்கிறது 14. சரி, சரி, Y அப்படிங்கிறது 25, B அப்படிங்கிறது 2. சரிங்களா, அப்போ இப்படி இது எப்படி தொடர்ந்து இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கணும். சரிங்களாங்க, சரி, இந்த 1 26 கூட்டினா நம்மளுக்கு 27 கிடைக்கும். 7 20 கூட்டினா 27 கிடைக்கும். 13 14 கூட்டினா 27 கிடைக்கும். 25 2 கூட்டினா 27 கிடைக்கும். அப்போ இங்கிட்ட என்ன லெட்டர் வருதோ அப்படிங்கறது புரியுதா, அதாவது அந்த 2 லெட்டர்ஸோட பொசிஷன்ஸ் நம்ம கூட்டையில 27 வரணும். அதுதான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், அந்த விடுபட்ட இடத்துல வரக்கூடிய லெட்டராக இருக்கும். சரிங்களா, சரி, அப்போ ஆப்ஷன் வழியா போவோமே. இங்க பாருங்க, இந்த S அப்படிங்கிறது S எத்தனாவது பொசிஷன், S 19. சரிங்களா, 19th பொசிஷன். AH அப்படிங்கிறது
இதுல பாருங்களேன் 19th பொசிஷன், ஹைச் அப்படிங்கிறது 8th பொசிஷன். சரிங்களா, கூட்டினா நம்மளுக்கு 27 வருதா, அப்ப எஸ் ஹைச் அப்படிங்கறது தான் கிட்ட வரும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Find the missing alphabets in the given series. சரிங்களா, அதாவது இதுல இருக்கக்கூடிய இங்கிட்டு விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த ஆல்பபெட் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல எப்படி தொடர்ந்து இருக்கு அப்படிங்கறத பாப்போமே. முதல்ல 13 சி ஏன்னு இருக்கு, அடுத்து 21 ஆர் எஃப் ஏ பின்னு இருக்கு, அதுக்கு அடுத்து 25 இ பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதுக்கு அடுத்து 2 3 7 இருக்கு, அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஆல்பபெட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, இது எப்படி தொடருது அப்படிங்கறத பாப்போமே. ஏ அப்படிங்கிறது 1வது பொசிஷன், சி அப்படிங்கிறது 3வது பொசிஷன். அப்போ 1 3 வந்திருக்கா, எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்க. 3வது பொசிஷன் ஆன சி இங்கிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆன ஏ இங்கிட்ட இருக்கு. சரிங்களா, இதை பாத்துக்கோங்க எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. பி அப்படிங்கிறது செகண்ட் பொசிஷன். சரிங்களா, லாஸ்ட் உள்ளதுக்கும் ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கும் எதிரெதிராக இருக்கு. சரிங்களா, ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இங்க பாருங்க எப்படி இருக்குங்கிறத. எஃப் அப்படிங்கிறது 6th பொசிஷன், எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா, சரி, இ அப்படிங்கிறது 5வது பொசிஷன், பி அப்படிங்கிறது 2வது பொசிஷன். சரிங்களா, எப்படி இருக்கு. அப்போ 7 அப்படிங்கிறது ஜி. சரிங்களா, 3 அப்படிங்கிறது சி இல்லையா, சரி, 2 அப்படிங்கிறது பி. அப்ப ஜி சி பி அப்படிங்கிறது தான் இங்க வரும். அப்ப எப்படி தொடருது அப்படிங்கறத கண்டுபிடிக்க தெரியணும். ஆப்ஷன் பி தான் சரி. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2016 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். fill in the blanks. சரிங்களா, சரி, இந்த இடத்துல உள்ளதை நம்ம நிரப்ப போறோம். என்ன இருக்கு, பி டி எஃப் இருக்கு. சரிங்களா, அடுத்து ஹச் ஜே எல் இருக்கு. சரி, இது எப்படி தொடருது அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல 2 பியோட பொசிஷன் 2, டியோட பொசிஷன் 4, எஃபோட பொசிஷன் என்னது 6. சரிங்களா, ஹைச்சோட பொசிஷன் 8, ஜேட பொசிஷன் 10, எல்லோட பொசிஷன் என்னது 12. சரி, அப்போ இது எப்படிங்க இருக்கு, முதல்ல 2 4 6 8 10 12 எப்படி போகுது அப்படிங்கறது தெரியுதா. இது 2 4 6 8 10 12. அப்போ இது 12க்கு அடுத்து வர்றது என்னது 14, 14க்கு அடுத்து 16, 16க்கு அடுத்து 18. 2 2 கூடுதுங்கிறது தெரியுதா, 2 2 கூடுது, ஈவன் நம்பர்ஸாவே இருக்கு அப்படிங்கறது தெரியுதா. அப்போ 8 அதாவது 6 கூட 2 கூட்டினா 8, 8 கூட 2 கூட்டினா 10, 10 கூட 2 கூட்டினா 12. சரிங்களா, சரி, இப்ப இந்த 14 16 18 தான் வருது அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. சரிங்களா, 14வது பொசிஷன்ல இருக்கிறது N, 16வது பொசிஷன்ல இருக்கிறது P, 18வது பொசிஷன்ல இருக்கிறது 18வது பொசிஷன்ல Q இருக்கும். சரிங்களா, NPQ ஆப்ஷன் பி தான். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த சம்ம ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கணக்கு, 2019 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய அந்த லெட்டர்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.